போட்டியில் பங்கேற்பவர் நமது லட்சுமி அக்கா. துணியை வச்சு கண்ணை மூட சொன்னா இங்க பாரு மூஞ்சியவே மூடி இருக்கானுங்க. ராணிக்கா, லட்சுமி அக்கா கொஞ்சம் பாருங்களேன். சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது டீச்சர் விளையாட்டு விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்போ இல்லை ஒரு ஸ்கேலோ வச்சுட்டு நான் தான் உனக்கு மிஸ்ஸுன்னு மற்ற பிள்ளைங்களை மிரட்டுவோம்ல, அதே மாதிரியே பண்றாங்க பாரு. ஏன் லட்சு, எட்டுங்க, எட்டி உடைங்க. சரி சின்ன பொண்ணு. நல்லா எட்டு லட்சுமி. ஏ லட்சு, உங்க இடது பக்கம் போங்க. எட்டுங்கக்கா. இந்த போட்டியில் பானையை உடைக்க முடியாததால் லட்சுமி அவுட் ஆகிட்டாங்க. முயற்சி திருவினையாக்கும் லட்சுமி அக்கா. ஆமாம் ஆமாம், இதுக்கு மேலே முயற்சி பண்ணி இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிக்க வேண்டியது தான். சின்ன பொண்ணு, லட்சுமி அக்கால காம்ப்ளைண்ட் குடிக்க சொல்லு. சின்ன பொண்ணு. லட்சுமி அக்கா, உங்களுக்கு காம்ப்ளைண்ட் வாங்கி தரட்டுமா? ஏன் சின்ன பொண்ணு என்ன தேவையில்லாம பேச வைக்கிற? இல்லக்கா, காம்ப்ளைண்ட் குடிச்சிங்கன்னு வைங்களேன், அடுத்த வருஷம் நடக்கிற போட்டியில நீங்க தான் முதலிடமா வருவீங்க. அதுக்குள்ள நல்லா வளர்ந்துருவீங்கல்ல. அடுத்த வருஷம் நடக்க போற போட்டியா? அப்ப நீ நானும் உயிரோட இருப்போமா இல்லையானே தெரியல. அதுக்குள்ள எத்தனை பூகம்பம் வரப்போதோ, எத்தனை சூறாவளி வரப்போதோ. நான் குள்ளமா இருக்கேன்னு நீ ரொம்ப என்னை ஓவரா பேசாத சின்ன பொண்ணு. நீ வளர்ந்துருக்கியே, உன்னால இந்த போட்டியில கலந்துக்க முடிஞ்சிச்சா? இல்ல. இவங்க இப்படி கேட்டதுக்காகவே லாஸ்டா நம்ம ஒரு தடவையாவது இந்த பானையை உடைச்சிடணும். சரி லட்சுமி, கோவப்படாத, கொஞ்சம் சாந்தமாரு. இந்த போட்டியை எத்தனை தடவை நம்ம விளையாண்டுருக்கோம், நம்ம தான் ஜெயிப்போம். முதல்ல இது எத்தனை அடின்னு அளக்கணும். 1 2 3 3 அடியிலேருந்து பானையை உடைச்சோம்னா கரெக்டாக உடைஞ்சிரும். வள்ளி ஏதோ வில்லி வேலை பார்க்குறாவல. இந்த போட்டியில் அடுத்ததாக கலந்து கொள்பவர் வள்ளி. 1 2 3 இங்கேருந்து குச்சியை கரெக்டாக தூக்கி போட்டோம்னா அந்த பானை கீழே விழுகிறனால ஓட்டையாவது விழுந்துரும்ல, அதை வச்சு நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். வள்ளி, உன் அறிவுக்கு நீலாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லடி. இந்த கிராமத்தில் வந்து பிறந்துக்கிட்டு அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகான்னு இருக்கணும் நம்மலாம். ஏக்கோ, இங்க பாத்தீங்களாக்கா வள்ளியக்கால கம்பை தூக்கி முன்னாடி குறிப்பாக்க சொன்னா பின்னாடி குறிப்பாக்குது. இது வேற ஏதோ பிளான் பண்ணுது போல. வாங்க நகண்டு போயிடுவோம். ஆமாம் சின்ன பொண்ணு, நம்மளை அடிக்கத்தான் பின்னாடி கம்பை ஓங்குறா போல. வாங்க போயிடுவோம். 1 2 3. நாத்து சீக்கிரம் ஓடி வா. டேய் மச்சி, நம்ம கூட்டம் யாரோ கலச்சிட்டாங்கடா. வா, நம்ம அவங்கள சும்மா விடக்கூடாது. ஆமா மச்சி, இன்னைக்கு அவங்கள ஒரு கை பாத்திரணும். வா. ஐயோ, எஸ்கேப். என்னாச்சு? சுத்தி அமைதியா இருக்கே. ஒருவேளை பானையில கரெக்டா விழுந்ததுனால எல்லாரும் இவ எப்படி கரெக்டா அடிச்சான்னு ஆச்சரியப்படுறாங்களோ? ஐயோ. கம் ஆன் गाइस, அட்டாக். ஐயோ அக்கா. गाइस, அவளையும் அட்டாக். ஐயோ. ஐயோ ஏம்மா, நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்? ஏ குதிரைமுடி, நீங்க செய்யறது எல்லாமே பாவந்தேன். சும்மா இரு சின்ன பொண்ணு, அவளே இப்படி உடம்பு முடியாம கிடக்கா. இந்த நேரத்துல ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுற? சும்மாதாங்க, இனி ஒன்றும் பேசல. என்னைய தேனிய கிட்ட மாட்டி விட்டுட்டு எல்லாரும் எங்க போனீங்க? ஏ குதிரைமுடி, நீங்க கம்பை பின்னோக்கி எரிய பார்த்தீங்கல்ல, அப்பவே நாங்க எல்லாம் உஷாராயிட்டோம். அப்படியே நகர்ந்து இங்க இந்த பக்கமா வந்துட்டோம். அடி பாவிகளா, அப்ப ஒரு குரல் கொடுத்துருக்க கூடாதா? இப்படி நீங்க தேனி கூட்ட கலப்பீங்கன்னு எங்களுக்கு எப்படிக்கா தெரியும்? யாராவது ஒருத்தி குரல் கொடுத்துருந்தா கூட நான் கொஞ்சம் சுதாரிச்சிருப்பேனே. என் கூடவே எப்பயுமே தெரியவாளே இந்த உஷா. ஆனா அவளும் இன்னைக்குன்னு பார்த்து உங்க கூட செட்டு செஞ்சுட்டு ஓடி வந்துட்டாளே. ஏ உஷா, இன்னைக்கு நீ பண்ண நல்ல காரியமே இதுதான். எப்பயும் போல அந்த அக்கா பின்னாடியே நின்றுட்டு இருந்தேன்னு வையேன், இந்நேரம் நீயும் கொட்டு வாங்கிட்டு படுத்திருப்ப. சும்மா இரு சின்ன பொண்ணு. சரிக்கா, நான் அப்படியே கிளம்புறேன். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா, நாங்களும் கிளம்புறோம். ஆமா வள்ளி, அந்த அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லியாச்சு, அவர் வந்துட்டு இருக்காரு. நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம், நீ படுத்துக்கமா. பை பாய்க்கா. குள்ளி எப்படி விவரமா இருக்கா பாரு. ஐயோ சிந்து, உனக்கு இப்படி ஆயிடுச்சேம்மா. ஏத்தே, என்னத்தே ஆச்சு நாத்துக்கு? இப்ப கேளு வந்து என்ன ஆச்சுன்னு. ஏத்தே சொல்லுங்க தே. தேனி கொட்டிடுச்சு மருமவளே. என்னத்தே சொல்றீங்க? தேனி கொட்டுனது வள்ளிய காலம் மட்டும்தானே? அதுக்குள்ள இன்னும் நாத்து ஓடிட்டாளே. நான் தானே அவளை ஓடு ஓடுன்னு சொன்னேன். இல்ல அண்ணி, அவங்க மட்டும் தேனியில மாட்டிக்கிட்டாங்களா, அதனாலதான் நான் போய் ஹெல்ப் பண்ணலான்னு போனேன். என்னைய 2 காட்டு காட்டிடுச்சு அந்த தேனி. உன் கூட வந்தவ இருக்காளா இல்லையான்னு கூட தெரியாம உனக்கு அப்படி என்னடி வேலை வெளிய? அம்மா, அண்ணியை திட்டாதீங்கம்மா. மருமவளே, சாரி மருமவளே, ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டேன். பரவாயில்ல தே. அண்ணி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லு நாத்து, என்ன பண்ணணும்? ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லணும் அண்ணி. ஒரு மெயில் மட்டும் போடணும், போட்டுடுறீங்களா? இதோ இப்பவே பண்றேன் நாத்து. 1 மணி நேரத்திற்கு பிறகு. வலிக்குதே. எனக்கு ஏன் இப்படி தோணுது? அர்ஜுன் என்ன பார்க்க வர மாதிரி. அர்ஜுனா? ச்சே, யாருமே இல்லை. ஆனால் எனக்கு தான் மன பிராந்தி. மறுபடியும் அர்ஜுன் மாதிரி இருக்கே. இப்பயும் இல்லையா?
இனி இந்த மாதிரி ஃபீலிங் வந்தா அர்ஜுனா அர்ஜுனான்னு எட்டி பார்க்கவே கூடாது. கண்டிப்பா அவன் மட்டும் இல்ல. அது மட்டும் இல்லாம அவ்வளவு பெரிய ஆபீஸை விட்டுட்டு எதுக்கு நம்மள பார்க்க வரணும்? ஆ மெய்யாலுமே அர்ஜுனா? மெய்யாலும் சார் ஆஃபீஸில் ஏன் பேர் சொல்லி தான் கூப்பிடணும், வீட்டில் எதுக்கு சார் மோரு? என்ன நீ அர்ஜுன்னே கூப்பிடலாம். அப்போ இவ்வளோ நேரம் வந்தது நீங்க தானா? ஆமாம், நான் தான் முதல் தடவை வந்தேன், ரெண்டாவது தடவை வந்தேன். நீ தான் மனப்பிராந்தி, நான் வரல உண்மையா அப்படின்னு சொன்னேன்ல. ஐயோ ஆமா. அக்கா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதுதான் வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலாமேன்னு வந்தேன். நான் முதலாய் எழுதிய காதலிசை, அதற்கொரு ஆதார ஸ்ருதி நீ. வாராயோ வாராயோ கடற்குள்ள, பூவோடு பேசாத காற்றே இல்லை, இனிந்த நாட்களோ நேற்று இல்லை, நீயே சொல் மனமே. கனவா? உனக்கு அப்பப்போ இப்படி ஆயிருமோ? எங்க நான் ஒன்றும் லூஸ் எல்லாம் இல்லைங்க, நான் நல்ல பொண்ணு தான். ஐயோ ஐயோ, நான் அதை கேட்கல. அப்பப்போ இப்படி பாட்டு பாடி மெய் மறந்து போயிடுவியோ அப்படின்னு கேட்குறேன். அதுவும் ஒன்றை பார்த்தா மட்டும்தான். என்னது? அது வந்து இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போடலாமா இல்லை நாளைக்கும் போட்டுக்கலாமா? அது உனக்கு எப்போ உடம்பு சரியாகுதோ அப்போ வந்தா போதும். சரி, உடம்ப பார்த்துக்கோ, நான் வரட்டா? ஓகே அர்ஜுன், பாய். பாய். ஐயோ பாட்டெல்லாம் பாடி ஒரே வெக்கமா போச்சே.